மெனார்கி ஏர்லி மெனோபாஸ், லேட் மெனார்கி லேட் மெனோபாஸ். அதாவது உங்களுக்கு சின்ன வயசுலேயே வயசுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களோட மெனோபாஸும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும். ஏன்னா நம்ம ஓவரீஸில் வந்து நம்ம பிறக்கும் போதே ஒரு இவ்வளோதான் எக்ஸ் இருக்கும்னு கடவுள் படைச்சி வச்சிருக்காரு. ஸோ பிறக்கும் போது அந்த குழந்தை அம்மா வயிற்றுல இருக்கும்போது அந்த ஓவரீஸில் எவ்வளோ எக் இருக்கோ அதுதான் அந்த குழந்தைக்கு வாழ்நாள் ஃபுல்லாக உள்ள எக்ஸ். ஸோ எவ்ரி மந்த் அந்த எக்ஸ் வந்து என்ன ஆகும்னா குழந்தை பிறக்கும் போது ஒரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து மில்லியன் கணக்கில் இருக்கும் அந்த ஓவரீஸில். பட் அந்த குழந்தை பிறக்கும் போது டெலிவரி அந்த அம்மாவுக்கு டெலிவரி ஆகி அந்த பொன் குழந்தை பிறக்கும்போது அந்த மில்லியன்ஸ் ஆன எக்ஸை வந்து லேக்ஸாக மாறிடும். அதுதான் ஒரு ரிடக்ஷன் ஆகுறது அங்கே. அது வந்து ஒரு டிவிஷன் ஆகும், அதில் ரெடியூஸ் ஆகிடும் அந்த நம்பர் ஆஃப் எக்ஸ். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து ஏஜுக்கு வரும்போது, அதாவது வயசுக்கு வரும்போது திரும்பியும் அது வந்து லேக்ஸ்ல இருந்து தௌசண்ட்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து எவ்ரி மந்த்து அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் வரும்போது எவ்ரி மந்த் பீரியட்ஸ் ஆகும்போது அந்த எக்ஸ் எல்லாம் காலி ஆகிட்டே வருது. ஸோ எவ்ரி சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 எக்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அதே நேரத்தில் 1 or 2 எக்ஸ் ரிலீஸ் ஆகினாலும் தௌசண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் காலி ஆகிட்டே தான் வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் மாதம் பீரியட்ஸ் வரும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நம்மளுக்கு சுத்தமாகவே ஓவரியில் எக்ஸ் இல்லாத போது அந்த ஓவரிஸ் வந்து பேன்க்ரப்ட் ஆகிடுது. ஸோ அப்போ தான் நம்ம மெனோபாஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறது. ஸோ அந்த வந்து ஸோ அதனால தான் ஏர்லி மெனார்கி ஏர்லி மெனோபாஸ், அதாவது ஏர்லியராக வயசுக்கு வர்றது ஏர்லி மெனோபாஸ். லேட் மெனார்கி லேட்டாக வயசுக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் நாள், அதாவது ஒரு 15-16 வயசுக்கு வரவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ் அவங்க ஓரியில் தங்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு லேட் மெனோபாஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்ல